ലോകത്തിൽ യോഗൻ ഒരുത്തനുണ്ടെങ്കിൽ അത് ഈ സെബാസ്റ്റ്യൻ സൈമനാണ്. അതിനായിട്ട് എന്റെ മേലെ ഉള്ള പാലിയൽ കേസിൽ എന്നെ ഒഴിവാക്കിത്ത അമ്മേ, എന്റെ പൊന്ന അമ്മേ, ഈ ലോകത്തിൽ യോഗൻ ഒരുത്തനുണ്ടെങ്കിൽ അത് ഈ സെബാസ്റ്റ്യൻ സൈമനാണ്. ഞാൻ കുറെ കാലത്തിന്റെ മുമ്പ് പണ്ട് കുറച്ചൊക്കെ തെണ്ടിത്തിരിഞ്ഞത് ശരിയാണ്. പക്ഷെ രണ്ടുപേരും ഒന്നായിട്ടാണേ, ഇഷ്ടപ്പെട്ടാണേ. അവക്ക് എന്റെ മേലെ ഇഷ്ടം, എനിക്ക് അവളുടെ മേലെ ഭയങ്കര ഇഷ്ടായിരുന്നു. അങ്ങനെയൊക്കെ ആയിരുന്നു എനിക്ക് ആയിരുന്നു. അമ്മേ, എന്റെ പൊന്നമ്മേ, ഈ ലോകത്തിൽ யோகன் ஒருத்தன் உണ്ടെങ്കിൽ அது ഈ செபாஸ்டியன் சைமனானே. இப்படியெல்லாம் கோர்ட்ல போய் சொன்னா கேட்பாங்களா? என்ன சைமா? ஆமா, என்னமோ காம்ப்ரமைஸ் பண்ணறேன் அப்படின்னு நீங்க சொல்லி போட்டு போனீங்க, ஏன் பண்ணல? ஆனா வெளியே போயிட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது அப்படின்னு சொன்னியாமே. சரி, அதெல்லாம் நாங்க பாத்துட்டோம், பரவாயில்ல. போய் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வா. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்புறமானே தேனே பொன்மானே அதெல்லாம் நீங்க தான் எழுதிக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா தப்பு பண்ணிட்டாய், அதாவது தப்பு பண்ணி போட்ட அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுத்து. அட இது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகல, கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இல்ல. அட உனக்குமே கன்ஃபார்ம் இல்ல, உனக்கு முதல்லயே இதுதானே உண்மைன்னு தெரியும்ல. உன் அல்ல கை இருக்காங்கல்ல இந்த யூடியூப்ல எல்லாம் பேசுற பசங்க, அவங்களுக்கு இப்பதான் தெளிவா இருக்குன்னு நம்புறேன். ஆனா இன்னொரு மர்மம் நடக்குங்க. இப்ப வேணா போய் பாருங்க, ஏதாவது ஒரு தம்பி வீடியோ போட்டிருப்பான், விஜயலட்சுமி சீமான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட்ல சொன்ன மாதிரி அவன் பேசியிருப்பான். வேணா பாத்துக்கங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? விஜயலட்சுமி சீமான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா சொன்னாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சீமான் நல்லவருங்கோ, அவரை விட்டுருங்கோ, அவரு இனிமேல் சுதந்திர பறவைங்கோ. ഈ ലോകത്തിൽ யோகன் ஒருத்தன் உണ്ടെങ്കിൽ அது செபாஸ்டியன் சைமனானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேள்ற மடையா, நீ முதல்ல மன்னிப்பு கடிதம் எழுதிரு. அப்புறம் 24ஆம் தேதி மிச்சம் இருக்கிறத பேசிடலாம். இந்த 24ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் ஒன்னும் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விதி தொடரும், அவ்வளவுதான். ஆனா இந்த பிரஸ் மீட்ல பேசுற மாதிரி எல்லாம் இங்க வந்து அப்படிலாம் கேட்க முடியாது. அப்படி இப்படினாலாம் பேசினேன்னா வச்சுக்கவேன், போட பொள்ளாச்சிக்குன்னு துரத்தி விட்டுருவோம். தெரியுமில்ல, ஆயுள் முழுக்க ஆயுள் தண்டனை. அதனாலதான் சொல்றோம், வந்தமா ஜட்ஜம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு பதில சொன்னமா போனமான்னு இருந்தேன்னா சிங்கம் படத்துல சொல்ற மாதிரியே சொல்லுவோம். அடுத்த 24ஆம் தேதி நீ வந்த தடமும் தெரியக்கூடாது, கையெழுத்து போட்டு போன விடையும் தெரியக்கூடாது. அட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் 24th இங்க அப்பீல் ஆகணும், இல்லன்னா டைரக்டா பொள்ளாச்சி தான். என்னென்ன பேச்சு பேசுனாங்க. அண்ணன் மேல காழ்ப்புணர்ச்சியில தான் இப்படி ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க, அண்ணன் வளர்ச்சி பிடிக்காம தான் பண்றாங்க, என்ன பேசுறாங்க. அண்ணன் பயங்கரமான யோகியனுங்க. தப்பு மாடுலேஷன் மாத்தணும். ഈ ലോകത്തിൽ யோகன் ஒருத்தன் உണ്ടെങ്കിൽ அது செபாஸ்டியனானே, ஐ மீன் செபாஸ்டியன் சைமனானே. அப்படிதான், இதுதான் மாடுலேஷன். இனிமேல என்னது? மன்னிப்பு. தம்பிகளே, தற்குறி தம்பிகளே, உங்க அண்ணன் மேலதான் தப்புன்னு தான் தீர்ப்பு வந்திருக்குது. இல்லைங்கோ, திமுக அண்ணக்கே சதி செஞ்சிருச்சுங்கோ. பொண்டாட்டி மாம கெட்டவல்ல, கேடு கிட்டவன் அப்படிங்கிற வீடியோ அண்ணன் எடுக்கவே இல்லைங்க. அது அண்ணனுக்கு தெரியாமலே அண்ணனை நடிக்க வச்சுட்டாங்க. ஏங்க, இத காப்பி அடிச்சுதாங்க உதயனான தாரம் அப்படின்னு ஒரு மலையாள படம் எடுத்திருக்காங்க. ஸ்ரீனிவாசனுக்கே தெரியாம மோகன்லால் அங்கங்க கேமரா வச்சு படம் எடுத்திருப்பார்ல, அந்த மாதிரி தாங்க இந்த திமுக காரங்களும் அங்கங்க கேமரா வச்சு அண்ணனை ஆனா அண்ணனும் கேமரா பார்த்து தானே நடிச்சாரு. அது ஏன் தான் தெரியல. கிறுக்கு பையன் கேமராவை பார்க்காம அந்த பக்கம் ஏதாவது பார்த்து நடிச்சிருந்தா கூட அதுடா இதுடான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருக்கலாமே. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இவனே கேமராவை பார்த்து கேள்வி வேற கேட்டு அந்த பக்கத்துல இருந்து பதில் வேற வந்து மூஞ்சிய வேற அப்படியே க்ளோஸ்அப்ல காமிச்சு என்ன பண்றது? அந்த 5 கிலோ பண்ணிய பர்ஃபெக்டா ஞாபகப்படுத்திட்டு போனீங்களே, ஏன் சீமான் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க வேண்டிய தம்பிக இப்ப பாருங்க முட்டு கொடுப்பாங்கோ. அண்ணன் நல்லவருன்னு சொல்லிக்குவானுங்கோ, அண்ணன் நிரபராதின்னு விடுதலையா பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவனுக்கு தீர்ப்பையும் பார்க்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பையும் பார்க்க மாட்டாங்க. அட நியூஸாவது பார்க்கணும்ல, அதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன தீர்ப்பு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ
அதுதான் இவங்க சேனல்ல பேசுவாங்க. விஜயலட்சுமி சீமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். விஜயலட்சுமி சீமானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படியா இருக்கு? நல்லா படிங்கடா தற்குறிகளா, நல்லா படிங்க. இல்ல ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, மன்னிப்பு கோரும் மனுவை யாரு தாக்கல் பண்றாங்கன்னு பார்த்துட்டா தெரிஞ்சு போயிடும்ல. ஆனா இத அன்னைக்கு மாத்தியும் பேசுவாங்க. எங்கள் அண்ணன் பெருந்தன்மையோடு தானே முன்வந்து மன்னிப்பு கடிதத்தை எழுதி தந்தார் அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் தான் தற்குறிகளாச்சே. இவனுங்களுக்கு என்னப்பா, சீமானோட தம்பிக என்ன வேணாலும் பேசுவாங்க. சீமானுக்கே என்னப்பா, அவனே சீமான் மாதிரி பேசுறவன். அப்ப சீமானோட தற்குறிகள்லாம் சீமானை விட பேசுவாங்கல்ல. சே, அதெல்லாம் போட்டும், இந்த மன்னிப்பு கடிதத்துல என்னென்ன எழுதுவாருன்னு தெரிஞ்சுக்கோணுமே. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி நான் இருந்துட்டேனுங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைகிட்ட நான் போய் பேசினது உண்மைதாங்க. இந்த மாதிரி நான் போய் பேசினதை நம்பி இந்த பிள்ளைங்க என்கிட்ட இந்த மாதிரி நாங்க இருந்ததும் உண்மைதாங்க. நாங்க இந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி வீடியோ எடுத்தது இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி இருந்ததே இந்த மாதிரி தப்புன்னு நீங்க சொன்னதுனால, இந்த மாதிரி இருந்தது தப்புன்னு எனக்கே இந்த மாதிரி தெரிஞ்சதுனால, இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி எழுதுவியா, இல்ல அந்த மாதிரி எழுதுவியா? அதாவது அந்த மாதிரி நான் அன்னைக்கு பண்ண அந்த மாதிரி தப்புக்கு, அந்த மாதிரி பண்ண தப்புக்கு அந்த மாதிரி நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு எழுதுவீங்களான்னு கேட்க வந்தேன். இல்ல எந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாலும் எந்த மாதிரி மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொல்லி போடுங்க. பிகாஸ் we are waiting for that content, that's why. அட எல்லாம் எங்களுக்காக இல்லைங்க, தற்குறி தம்பிகளுக்காகங்க. அவங்களுக்கு புரியணும்னு தான் சொல்றேன். ஏன் எங்க கிட்ட வரீங்க? எவனும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அட நீங்களே வந்து நான் தற்குறிதான், நான் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க போல. அப்படி போய் நீங்க சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏ சீமான், உனக்கு என்ன தெரியும்? நீ தப்பு பண்ணிய? நீ எல்லாம் தப்பு பண்ணல, நான் யூடியூப்ல பேசிட்டேன், நீ தப்பு பண்ணலன்னு மூடிட்டு நீ தப்பு பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி பேசினவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆயி போய் இப்ப எந்த மாதிரி இருக்கிறானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியலைங்க. கிட்டத்தட்ட இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. முட்டு கொடுக்கவும் முடியல. ஏன்னா கெட்டு குட்டிச்சவரா போனது இவனுக்கு என்னத்த போய் முட்டு கொடுக்கறது? பிட்டு படமா வேற பிட்டா வெளியே வந்துருச்சு. இது மோகன்லால் நடிச்ச அந்த படம் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல இருக்கும் போது கூட நாங்க கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்து பேசிட்டோம். இப்ப கூட பாரு, விஜயலட்சுமிய உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னதாதான் நாங்க தம்ப்நெயிலே வச்சிருக்கோம். எங்க நிலைமைய பாத்துக்க. பிகாஸ் we are proud தற்குறி தம்பிகள். சீமானே, நீங்களே உங்க தம்பிகளை திருத்திக்கங்க. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புத்தி வந்து நீங்க உண்மைக்குமே சொல்லி போட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்க தம்பிகளே உங்களுக்கு கடிச்சு கொதறிடுவீங்க. நான் நம்பின மாதிரி இருந்து தொலைடா வெண்ண. இல்லைன்னா பிகாஸ் we are zombies of தலைவன். தற்குறி சீமானே, கோர்ட்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கலனா கோர்ட் புடிச்சுக்கு. எழுதி கொடுத்து போட்டேனா தற்குறிக உடிச்சுக்குவாங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக நீ வளர்த்து விட்ட வெறிநாய்களாலேயே கடிபட போறே சீமான். வெயிட் அண்ட் வாட்ச் till September 24th. Coming soon. நாய்க்கடி வாங்கின சீமானா, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சீமானா? நாயா மன்னிப்பா? காத்திருங்கள் செப்டம்பர் 24 வரை. புன்னகையோடு நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.